ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடவுள் நம்ம கூட இருக்காரா அப்படிங்கிறத எப்படி உணர்வது? கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற ரகசியம் என்ன? பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டமெல்லாம் வரும் அப்படிங்கிற நேரத்தில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்றத ஆறாவது நம்புவீங்களா? நம்புவாங்க. ஒரு சிலர் நம்புவாங்க. அவங்க நம்புறவங்களோட மனசில் நம்பாதவங்களோட மனசில் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். கடவுள் என் கூட இருக்கார் அப்படிங்கிற நம்புறவங்க பதற்றமே இல்லாமல் இருப்பாங்க. நம்புறதுன்னா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. என் கூட தாப்பா இருக்காரு, என் கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற உறுதியான ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை ஆயிருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே அபரிமிதமான ஒரு தைரியம் உண்டாகும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தோம், அவரோட பெயரை உச்சரித்ததுமே எல்லாம் சரியாயிருந்திருக்கும். அப்படி தானே? உறுதியான நம்பிக்கையோட அவருடைய நினைவுபடுத்தி கொண்டாலே போதும், எல்லா விஷயங்களும் சரியாயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்தை மறக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாம் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த உடல் என்ற பொருட்படும் அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த உடலில் இருப்பது நாம் அல்ல, இந்த உடல் நாம் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த உடலை தாண்டிய தேடுதலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் இனம் புரியாத ஒரு சக்தி நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டு இருப்பது நம்மால் உணர முடியும். இது நிதர்சனமான உண்மை. சிவபெருமானுடைய ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கையை பற்றிய எண்ணமானது நம்ம மனசுக்குள்ளே மேலோங்க ஆரம்பிக்கும். இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் மனசுக்குள்ளே தோன்றுகிறது. இயற்கையோடு கூட நம்மால் பேச முடியுது. அப்படிங்கும்போது அது ஒரு இனம் புரியாத எண்ணமாக நம் மனசுக்குள்ளே ஏற்படும்போது சிவபெருமான் நம்முடன் இருப்பதில் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்கின்றோம் என்று தெரிஞ்சுக்கலாம். இறைவன் இருப்பை உணர்ந்துவிட்டால், அவர் நம்முடன் இருப்பை தெரிந்துவிட்டால், கோபம், காம உணர்ச்சிகள் அதிகமாகுதல், போட்டி, பொறாமை, பழிவாங்கின எண்ணம் எதுவுமே இல்லாமல் உள்ளத்திலே அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும். மனதில் அன்பு மட்டுமே இருக்கிறது. அப்படிங்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சிவபெருமான் நம் மனதுக்குள்ளேயே கொடியமர்ந்து விட்டார் என்று. அவர் நம்முடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல் ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாகும். அதேபோல் உடல் சிலிர்ப்பு ஏற்படும், கண்களில் கண்ணீர் நிறையும். நம்ம உடலில் உள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது உண்டாகும். இப்படிப்பட்ட அறிகுறிகளெல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அப்படிங்கும்போது இறைவன் நம்ம சிவபெருமான் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.